என்னதான் மக்களுக்கு இங்க பல நோய்கள் வந்து சேர்ந்தாலும் அம்மை நோய் வரக்குள்ள இங்க எல்லாருமே தெய்வத்தை தான் முறையிடுவாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஒரு தெய்வத்தை வணங்கக்குள்ள அதுக்கான தீர்வு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இப்படி முத்தான அம்மை நோய்களை தீர்க்கக்கூடிய தெய்வமாகவும் கேட்ட வரத்தை அள்ளி தரக்கூடிய தெய்வமா விளங்கக்கூடிய சிதம்பரம் மாணிக்காரன் தெருல பல நூறு வருடங்களுக்கு முன்பாக எழுந்தருளி அருள்பாலித்து வரும் தேவி ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்துடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்னதான் சிதம்பரத்துல நூத்துக்கணக்கான கோயில்கள் இருந்தாலும் இந்த முத்துமாரியம்மனோட சக்தியே தனி ஒரு சிறப்பு தான். பொதுவாவே நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி நம்ம குடும்பத்தோட எப்படி அந்த வீட்டு உள்ள சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த மாதிரி கோயில்கள்ல 12 வருஷத்துக்கு ஒரு நடத்தப்படக்கூடிய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது மூலமா நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கும் நல்லது, நம்ம வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லது நடக்கும். இப்படி கும்பம் என்னும் கலசத்தை வச்சு 4 காலங்களுக்கு சிறப்பான முறையில பூஜைகள் மற்றும் யாகங்களை நடத்தி அதுக்கப்புறமா தான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்க. 26/5/2004 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணில இருந்து 9 மணிக்குள்ள நடத்தப்படக்கூடிய இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல சிதம்பரத்தை சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க. இப்படி இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது மூலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாவே திருமணம் கைகூடி வருமா.